அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிவன்மலை ஆண்டவன் சுப்பிரமணிய ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றி நாம் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு முருகர் தலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பம்சம் மட்டும் கிடையாது, ஒரு அதிசய நிகழ்வையும் அது சொல்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதாவது முருகப்பெருமானை நேரடியாக பக்தருடைய கனவுகளில் தோன்றி ஒரு பொருளை குறிப்பால் உணர்த்துவார். அந்த பொருள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுது. முருகப்பெருமானை நேரடியாக பக்தருடைய கனவுகளில் வருவது அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பையும் ஒரு விதமான அதிர்ச்சியையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தாலும், இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலையும் சரி, பக்தர்கள் மத்தியிலையும் சரி ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா முருகர் மேலே இருக்கக்கூடிய அதிகபட்சமான பக்தியை வெளிப்படுத்துவதாகவே இந்த நிகழ்வு அமைய பெற்றிருக்கிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடன் பேசக்கூடிய சிவன்மலை முருகனினுடைய அருள் வாக்கு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்துது. அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உலக மாற்றங்களை கணிக்கக்கூடிய ஒரு உத்தரவு பெட்டியாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி விளங்குவதோடு இதனுடைய ரகசியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானின் திருத்தலத்தில் வைக்கப்பட்டிருக்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்க்கும் பொழுது பொருட்கள் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பக்தருடைய கனவுல வரும் பொழுதும் அந்த பொருளுடைய மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தாக்கத்தை இந்த உலகத்திற்கு அது ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. தற்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளினுடைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன, அதனால் இந்த உலகத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது, என்ன மாதிரியான பாதகமான விளைவுகள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை முருகன் கனவுல உலகை கணிக்கும் பேசும் தெய்வம் என அழைக்கப்படுறாரு. இந்த கோயிலினுடைய சிறப்பு குறித்து சொற்பொழிவாளர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து பார்க்கும் பொழுது இந்த கோவில் அப்படிங்கிறது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு திருத்தலமாக முருகர் தலமாகவே இருக்கிறது. தெய்வம் அப்படின்னு வெறும் சிலை கிடையாதுங்க, அது பக்தர்களுடன் உரையாடும் ஒரு சக்தி அப்படிங்கிறத மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது சிவன்மலை முருகப்பெருமான் ஆலயம். ஒரு பக்தருடைய கனவுல தோன்றி இந்த பொருளை என்னுடைய சன்னதியில் கொண்டு வை அப்படின்னு முருகன் உத்தரவிடுவதும், அந்த பொருள் உலக மாற்றங்களை கணிக்கிறதும் கேட்பதற்கே சிலிர்ப்பூட்டக்கூடிய ஒரு ஆன்மீக அதிசயமாகவே இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவன்மலை பெயரால் சிவனை நினைவூட்டினாலும் உண்மையில் இது முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். திரிபுர சம்ஹாரத்தின் போது சிவபெருமான் மேருகிரியை வெள்ளாக வளைத்த போது அதில் இருந்து சிதறிய ஒரு சிறு துளியே இந்த மலையாக உருவெடுத்தது என்பது தல வரலாறு. தந்தையின் பெயரால் அமைந்த மலையில் சுப்பிரமணிய சுவாமி எங்கே ஆனந்தமாக வீற்றிருக்கிறார். இந்த ஆலயத்தின் தனி சிறப்பே இங்க இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான். ஏதோ ஒரு பக்தரின் கனவுல தோன்றும் முருகப்பெருமான் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு வர சொல்கிறார். அந்த பொருள் பெட்டியில் வைக்கப்படுவதற்கு முன்னாடி பூ போட்டு உத்தரவு கேட்கப்படுகிறது. முருகன் அனுமதித்த பின்னரே அந்த பெட்டியில் வைக்கப்படுகிறது அந்த பொருள் சமூகத்தில் நிகழப்போகக்கூடிய மாற்றங்களை முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு குறியீடாகவே இருக்கிறது. உதாரணமாக சொல்லணும்னா இந்த பெட்டியில் முன்பு பார்த்தீங்கன்னா மணல் வைக்கப்பட்ட போது ரியல் எஸ்டேட் தொழில் பெரும் வளர்ச்சி கண்டது. தண்ணீர் வைக்கப்பட்ட போது வைக்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள்
மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. துப்பாக்கி, மஞ்சள், உப்பு என பல பொருட்கள் இங்கு வைக்கப்பட்டு அவை ஒவ்வொன்றும் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. தற்போது மண்கலயத்தில் தீர்த்தம், ஏற்கலப்பை மற்றும் பிரம்பு ஆகியவை வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருது. இங்க இருக்கக்கூடிய மற்றொரு அதிசயம், காசிக்கு செல்ல முடியாதவர்களின் குறையை தீர்க்கும் காசி தீர்த்தம். வறுமையால காசிக்கு செல்ல முடியாம வருந்திய ஒரு பெண் பக்திக்காக முருகப்பெருமான் இங்கேயே ஒரு நீரூற்றை உருவாக்கி அருளினார். இதனால இதுல நீராடினா காசியில நீராடிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம தீராத காய்ச்சலால் அவதிப்படுறவங்க இங்க இருக்கக்கூடிய ஜுவார லிங்கேஸ்வரருக்கு ரசம் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டா குணமாகும் அப்படிங்கிறதும் ஐதீகம். பொதுவாக அனைத்து கோவில்கள்லையுமே விநாயகரை வழிபட்ட பின்னரே முருகனை தரிசிப்பாங்க. ஆனால் சிவன்மலையில் மட்டும் முருகப்பெருமானுக்கே முதல் வழிபாடு நடத்தப்படுது. சித்தர்களில் இன்றும் வாழும் இந்த மலையில் சிவவாக்கியார் போன்ற மகான்கள் முருகனை தரிசித்த பேறு பெற்றிருக்காங்க. பழனியை போலவே இங்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவது கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும். இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மலை கோவிலுக்கு படியேறும் செல்லலாம் அல்லது சாலை வழியாகவும் நாம் பயணிக்கலாம். நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய பேசும் தெய்வமாக விளங்கக்கூடிய சிவன்மலை முருகனை ஒரு முறையாவது தரிசிப்பது மனதிற்கு பெரும் அமைதியையும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் தரும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கும் ஐயமே கிடையாது. அதே போல பக்தர்களின் கனவுல வழிகாட்டும் அந்த முருகனின் கருணை வியப்புக்குரியது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயம் உத்தரவுப்பெட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு முறை கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டது. அதிலும் பார்க்கும் பொழுது இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது. ஆண்டவன் உத்தரவுப்பெட்டி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துறதுனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற பெயரும் இருக்கு. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களினுடைய கனவுல குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது தொன்று தொட்டு விளங்கி வருகிறது. பக்தர்களுடைய கனவுல தோன்றிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளி மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளி நிற பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்படுகிறது. இதுவரைக்கும் இங்க மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டுகள், நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர்கள் அப்படின்னா எண்ணற்ற பொருள்கள், 100க்கும் அதிகமான பொருட்கள் வைத்து பூஜிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வைத்து பூஜிக்கப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி வந்திருக்கிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வைக்கோல் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய ஆறுதொழுவு தங்கவேல் அப்படின்ற பக்தருடைய கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவாகியிருக்கிறது. இதை அடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்க்கும் பொழுது கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டது. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சிவாச்சாரியார்களும் தெரிவித்திருக்காங்க.